ஹே காய் சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் தனுஷ் டைரக்ஷனில் அவரே நடித்து இன்னைக்கு வெளிவந்த படம் தான் ராயன். என்னதான் தனுஷ் ஹாலிவுட் லெவலுக்கு போயிட்டு வந்தாலும் அவர் அப்போ எடுத்த கத்தியை இன்னும் கையிலேருந்து தூக்கி போடலை. ராயன் படம் ஃபுல்லாகவே ரத்த கலரியாக தான் இருக்குது. சாதாரண ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சிருக்க தனுஷ் அவரோட ஃபேமிலிக்காக என்ன செய்யவும் தயங்க மாட்டாரு. படத்தோட கதை என்னன்னா, தனுஷோட அப்பா அம்மா அவரோட சின்ன வயசில் கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே காணாமல் போயிடுறாங்க. தனுஷ் அவரோட 2 தம்பி தங்கச்சி எல்லாரும் ஒரு சாமியார் கூட போய் இருக்க அவரோட இன்டென்ஷன் சரியில்லைன்னு தெரிய வந்த உடனே தனுஷ் அந்த சாமியாரையும் கொலை செய்கிறாரு. அப்புறம் செல்வராகனோட சரக்கு வண்டியில ஏறி எல்லாரும் சென்னைக்கு வந்துடுறாங்க. மூத்த தம்பி சந்தீப் ஒரு குடிகாரன், தூங்கு மூஞ்சி, எதுக்குமே ஆகாதவன். ஆனா அவனுக்கு ஒரு ஆளு அபர்ணா பாலமுரளி. 2வது தம்பி காளிதாஸ் ஜெயராம் காலேஜ் எலெக்ஷன்ல நிற்க அங்க அவருக்கும் பிரச்சனை. தங்கச்சியான துஷாரா விஜயனுக்கு எப்படியாவது ஒரு கல்யாணம் செய்யணும்னு தனுஷ் ஆசைப்படுறாரு. தனுஷ் அவரோட தம்பிக்காக எஸ்ஜே சூர்யாவோட ஒரு பகையை ஏற்படுத்திக்கிறாரு. அப்படியே அந்த கதை சுவாரஸ்யமா போகுது. அது மட்டும் இல்லாம தனுஷோட 50வது படமான ராயனுக்கு ஏஆர் ரஹ்மானோட சாங்ஸும் பிஜிஎமும் பெரிய பிளஸ். கிளைமேக்ஸ்ல பாட்டு தான் அல்டிமேட். தனுஷ் அவரோட அண்ணனான செல்வராகவனுக்கு இந்த படத்துல அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு.